மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ரமேஷ், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த கூட்டணி தாவேக என்டிஏ கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சு நடுவில் ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருந்துச்சு. நிர்மல்குமார் அவர்கள் தரப்புல இருந்து அப்படி எந்த பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னார். திடீர்னு ஆதவர்ஜுனா தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க, 90 சீட்டுகள் தரேன்னு சொன்னாங்க, 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி தரேன்னு சொன்னாங்க, நாங்கள் மறுத்துட்டோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு மறுபடியும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கூட்டணின்றதே கிடையாது, அது வெறும் வதந்தி அப்படின்ற மாதிரி அதுக்கு ஃபுல் ஸ்டாப்பும் வச்சிருக்காரு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஸ்டேட்மெண்ட் வர்ற மாதிரி தோணலையா? கடந்த 4-5 நாட்களாக இப்படிப்பட்ட பேச்சுக்கள் கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு விஜய் இணைவார் என்ற பேச்சுக்கள் வலுவடைந்து வந்ததற்கு காரணமே 2 விஷயங்கள். ஒன்று முக்கியமாக அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரம்ப நிலையில் அதிகாரபூர்வமாக தாவேகாவுடைய பக்கத்தில் அந்த மறுப்பு தெரிவித்திருக்க வேண்டும், அல்லது இந்த கூட்டணி சம்பந்தமாக மாவட்ட செயலாளர்களுடன் புசி ஆனந்த் ஆலோசனை நடத்தியது. இந்த 2 காரணங்கள் தான் அந்த பேச்சுக்கள் வலுவடைய காரணமாக இருந்தன. மாவட்ட செயலாளர்களிடம் குறிப்பாக திரு புசி ஆனந்த் அவர்கள் நான் தனித்து போட்டியிடலாமா, கூட்டணி அமைக்கலாமா என்று கேட்டதற்கு பெருவாரியானவர்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்ததாக எல்லா பிரதான தினசரி பத்திரிகைகளிலும், தினத்தந்தி உட்பட எல்லா பத்திரிகைகளிலும் வந்தது. அந்த செய்தி அடுத்த நாள் மறுக்கப்பட்டிருந்தால் கூட பரவாயில்லை. 2-3 நாட்கள் அதை வைத்து விவாதங்கள் நடைபெறுவதற்கு தாவேகாவினுடைய போக்குதான் காரணம். 2வது, பாரதிய ஜனதா தரப்பிலும் அதற்கான வாய்ப்பு இருப்பது போல சொல்லப்பட்டது. புதிய கட்சி வரலாம் என்ற கருத்தும் இருந்தது. இன்றைக்குத்தான் தீர்மானமாக, அதுவும் இஸ்லாமியர்கள் கூட்டத்திலே இந்த சந்தேகம் போக்கப்பட வேண்டும் என்று கருதி விஜய் வாயை திறந்திருக்கிறார். ஒரு வழியாக இந்த வதந்திக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்தது நல்லதுதான். இப்போது தாவேகா தனித்து போட்டி என்கிற நிலையைத்தான் கிட்டத்தட்ட எட்டி இருக்கிறது. இது தேர்தலில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்ப்போம். அவர் ஓட்டு சிதறலுக்கு வழிவகுப்பாரே தவிர அவர் ஒரு வெற்றி சக்தியாக உருவெடுப்பார் என்று நான் கருதவில்லை. இல்ல திரு ரமேஷ், இது வதந்தி நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த கட்சியோட மூத்த நிர்வாகிகள் ஒருத்தரான ஆதவர்ஜுனா அவர்களே 90 சீட் ஆஃபர் பண்ணாங்க, 2.5 வருஷம் முதலமைச்சர் பதவி சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். ஆகவேதான் அது முதலில் புசி ஆனந்த் கேட்டது, அடுத்தது ஆதவர்ஜுனா சொன்னது. இந்த ஆஃபர் எல்லாம் கூட நாங்க இல்லைன்னு சொல்றோம். நேற்று தான் அவரு சொன்னாரு, நம்ம தனியா தான் போறோம், இந்த ஆஃபர் எல்லாம் நமக்கு வந்தது. ஆகவே கூட்டணி பேச்சுக்கள் நடந்திருக்கும் என்றுதான் எனக்கு தெரிந்து 2.5 வருஷம் இருக்கலாம் என்று சொன்னதாகலாம் நான் நினைக்கவில்லை. அப்படி வாய்ப்பே இல்லை, அப்படி சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது அந்த மாதிரி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. தாவேகாவுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். ஏனென்றால் இது ஆரம்பத்திலேயே இந்த பேச்சு இருந்தது. முதலில் நாங்கள் முதலமைச்சர் என்றால் அவர் ஒத்துக்கொள்வாரா, எடப்பாடி ஒத்துக்கொள்வாரா, அவரை முதலமைச்சராக்குவதற்கு நாங்களே ஆதரிக்க வேண்டும் என்ற இந்த மாதிரியான செய்திகள், வதந்திகள், கட்டுரைகளாக வெளிவந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் இந்த மறுப்புகள் எல்லாம் அப்போதே வெளிவந்திருந்தால் அவர்களுடைய நிலையில் உறுதியாக இருக்கிறார்கள் என்று கருதி இருக்கலாம். ஒருவேளை இப்போது அந்த குறைவான எண்ணிக்கை சொல்லப்பட்டதாக ஒரு வதந்தி இருக்கிறது அல்லவா, 40 சீட் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிப்பார் என்று அந்த தகவல்களும் பரவி கொண்டிருந்தன. ஆகவே இப்படி தகவல்கள் பரவுவது கட்சியை பலவீனப்படுத்தும் என்ற கருதி கூட இன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கலாம். நன்றி திரு ரமேஷ், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.